தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு தான் விஜயை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னா சென்ட்ரல்ல இருக்கவங்களுக்கு விஜயை பார்த்தா பயமா இருக்கு. இந்த ஜனநாயகன் சொல்லி ஒரு சாதாரண படம், அந்த படம் வந்து கடைசி படம் அப்படின்ற மாதிரி உலகத்துக்கே தெரியும். அந்த படத்தை வெளியிடுறதுக்கு எதுக்கு இவ்வளவு கரைச்சல் கொடுக்குறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 9 படம் ரிலீஸ் ஆகாது, அதுக்கு அடுத்த நாள் தான் ஆகும். விஜய் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் ஒரு வார்த்தை, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, மறைமுக கூட்டணிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கவனு எதுக்குறேன் அங்க இருக்கவனு எதுக்குறேன் அப்படின்னா அது நான் சொல்றதுக்கு இல்லை. இன்னைக்கு இந்த படத்தை எதிர்நோக்கி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்கப்ப இப்படி ஒரு விஷயம் வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பொறுத்துருங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமாக மக்களுடைய தீர்ப்பு இந்த திமுக அரசுக்கும் இந்த பாஜக அரசுக்கும் நிச்சயமா விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்கள் மிகப்பெரிய அளவுல பதிலடி கொடுப்பாங்க. எலெக்ஷன் அப்ப அதை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. படத்தினுடைய தேதி வந்து இப்போ மாறி போறனால பல குழப்பங்கள். இன்னைக்கு காலையிலேருந்து பிரேக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா, ஒரு படத்துக்கு சென்சார் கொடுக்கல. இன்னைக்கு காலையிலேருந்து பிரேக்கிங் நியூஸ் பார்த்தீங்களா. இதுதான் விஜய். இந்த விஜய் அவர்களுடைய இந்த மாசு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாசு தான் அப்படியே கலக்கத்தை ஏற்படுத்துது. இன்னைக்கு ஏன் பிஜேபி பயப்படுது அப்படின்னா, இவர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளா போனாலும் இதான், கர்நாடகா போனாலும் இதான், ஆந்திரா போனாலும் இதான். ஒருவேளை தேசிய அரசியலுக்கு வந்துருவாரோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் இன்னைக்கு தொடர்ந்து இவர் மீது இத்தனை வன்மம், இத்தனை விஷயங்களை தொடர்ந்து இந்த பிஜேபி அரசு திமுக அரசு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு படமே ரிலீஸ் ஆகிற டேட் தள்ளி போயிட்டு இருக்கு. பயந்துட்டாங்க அப்படின்னே நம்ம ஒத்துக்கலாம். ஓப்பனாவே சொல்லிருங்களேன், எனக்கு பயமா இருக்கு இப்படிலாம் பண்ணாங்கன்னு. அந்த படத்தோட ரீமேக்கு இந்த படத்தோட ரீமேக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதிமுக திமுக பிஜேபி எல்லா கட்சிக்காரங்களையும் வச்சு செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த சென்சார் போர்டில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பிரச்சனை பண்ணி ஒரு படத்தை நான் பார்த்ததில்லை என்னுடைய வயசுக்கு. நீங்களும் அப்படி ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அந்த படத்தினுடைய கதை எவ்வளவு ஆழமாக எவ்வளவு உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம், பொறுத்திருந்து. என்னைக்கு வந்தாலும் அது படம் தான், கூட்டம் தான், ரெக்கார்டு தான். அது நீ நினைச்சாலும் மாற்ற முடியாது, மாற்றணும்னு நினைச்சாலும் அதை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வெற்றி நிச்சயம். தொடர்ந்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம்.